சரி, கர்த்தர் வார்த்தைக்கு நாம் செல்வோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை நாம் வாசிப்போம். விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. நாம் 2 காரியத்தை உறுதிப்படுத்தணும். விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதி, இன்னொன்று காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. ஒரு காரியம் எனக்கு நிச்சயமா நடக்கும், நடந்தால் நடக்கலாம், நடக்காம போகலாம், அப்படி இல்லாமல் விசுவாசம் ஒன்று செய்து இந்த காரியம் எனக்கு நிச்சயமாகவே நடக்கும் என்கிற உறுதியை கொடுப்பது தான் விசுவாசம். அடுத்து பார்த்தோம், விசுவாசம் என்பது இன்னும் அதை நான் காணலை, காணாதவைகளை குறித்து எனக்குள்ள உண்டாகிற நிச்சயமாக இருக்கிறதுன்னு பார்த்தோம். கடந்த வாரத்தில் விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைன்னு என்னன்னு பார்த்தோம். 2க்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. நம்பிக்கை இல்லாமல் விசுவாசம் உண்டாக போவது இல்லை. இந்த உலகம் சொல்லுகிற நம்பிக்கைக்கும் வேதம் சொல்லுகிற நம்பிக்கைக்கும் பெரிய வித்தியாசம் என்பதை நாம் பார்த்தோம். இதெல்லாம் நீங்கள் போய் கேட்கலாம். இன்னும் அவசியமானால் அப்பப்போக்கு நான் என்ன பண்ணுறேன், இன்னும் இதை குறித்த ஒரு ஆழமான விளக்கத்தை நாம் பார்த்து கொண்டே வருவோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் ஆரம்பிப்போம். விசுவாசத்தை குறித்து விளக்கம் கொடுக்கப்பட்ட பிறகு எடுத்த உடனே விசுவாசம் என்ன செய்யும் அப்படின்னு போட்டதில் 2ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாம் வாசிங்க 2ஆம் வசனத்தை, சத்தத்தை காணாமே வாசிக்கலாமா? அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அதனாலேன்றதுனா எதனாலே? அதனாலே என்பது எதை குறிக்குது? விசுவாசத்தினாலே. எல்லாம் வாசிப்போம். விசுவாசத்தினாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். இந்த வசனத்தை நம்ம கவனிக்கிறது இல்லை. இதுக்கப்புறம் எல்லாருடைய விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம், சரிதான். ஆனா இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எல்லாருடைய விசுவாசத்தை குறித்து பேசுகிற இந்த அதிகாரம் எடுத்த உடனே ஒரு விஷயத்தை காமனா பொதுவா சொல்லிருச்சு. விசுவாசத்தினாலே நம்ம பார்க்க போற எல்லா முற்பிதாக்களும் ஒன்றை பெற்றுக்கொண்டாங்க, நற்சாட்சி பெற்றார்கள். என்ன பண்ணாங்களாம்? நற்சாட்சி பெற்றார்கள். குட் ரிப்போர்ட் அப்படி சொல்லு. அதுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க அந்த வசனத்தை வாசித்து பாருங்களேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா 2க்குமே நான் நம்புகிற திங்ஸ், அன்சீன் திங்ஸ் 2 வார்த்தை வந்திருக்கும். திங்ஸ்ன்ற வார்த்தை வந்திருக்கும். அதாவது நம்பப்படுகிறவைகள் அப்படின்னா நான் ஏதோ ஒன்று என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நம்பிக்கொண்டிருக்கிறேன். என்னன்னா ஏதோ ஒரு காரியம் எனக்கு நடக்கணும், நான் ஏதோ ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறேன். அந்த நம்பப்படுவர்கள் என்பது ஒரு நன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு காரியத்தை, ஒரு பொருளை குறிக்கிறது. திரும்ப ராமன் சொல்றீங்க, சரியா? நான் நம்புற காரியம் கண்ணால பார்க்கணும். அது இந்த வீடு கட்டப்படணும், பிள்ளை உண்டாகணும், திருமண காரியம் வாய்க்கணும், இந்த வாகனத்தை நான் வாங்கணும், ஏதோ ஒரு ஆத்துமாக்கள் நான் கண்ணில் பார்க்குற மாதிரி ஒன்று நடக்கணும், நான் நம்புறேன் இது நடக்கணும்னு. அதே போல தான் காணப்படாதவைகள். ஒருவேளை காணப்படாட்டி கூட அந்த காணப்படாத ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற அந்த நன்மையை அதை நான் காண்கிற உலகத்துக்கு வரும் என்று விசுவாசம் சொல்லுகிறது. அப்ப 2மே பார்த்தீங்கன்னா நம்பப்படுகிறவைகள், காணப்படாதவைகள் 2மே நன்மைகளை குறிக்கிறது. அப்ப விசுவாசனாலே எனக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்கணும், அதுக்காக தான் விசுவாசமா அப்படி சொன்னீங்கன்னா அது மாத்திரம் முழுமை பெறாது. இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். விசுவாசத்தினாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அந்த நற்சாட்சி பெறுவது மாத்திரம்தான் விசுவாசமானு கேட்டா அதுவும் முழுமை பெறாது. ஆனா 2 என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. அந்த நன்மைகளும் முக்கியம், நற்சாட்சியும் முக்கியம். நாம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த நன்மையும் முக்கியம், நற்சாட்சியும் ரொம்ப முக்கியம். இங்க நம்ம கவனிக்காம போயிடுறோம். ஆனா வேதம் முதல்ல மற்றவங்களோட விசுவாசத்தை குறித்து பேசுவதற்கு முன்பாக அவங்க எல்லாருமே பை ஃபெய்த், விசுவாசத்தினால தேவனுக்கு முன்பாக நற்சாட்சி பெற்றார்கள். அதனாலதான் ஃபெய்த்ன்றது நான் விசுவாசிக்கிற காரியத்தை நான் பார்க்கணும், ஒரு நன்மையை நான் அடைஞ்சிடணுன்றது மாத்திரம் அதோட கோல் கிடையாது. அதோடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, ஆண்டவர் நமக்கு அந்த நன்மையை அடைவதற்கு முன்பாக நம்மை மாற்ற விரும்புகிறார். திரும்ப ராமன் சொல்றீங்க, எப்படி எனக்கு நன்மையை கொடுக்க கர்த்தர் பிரியப்படுகிறாரு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அந்த நன்மையை கொடுக்கறதுக்காக தான் அவர் சிலுவையில் பாடுபட்டார், சரியா? அதே நேரத்தில்
அந்த நன்மையை அடைவதற்கு முன்பாக அவர் என்ன செய்யறாரு? என்னையே மாற்றுறாரு. ஒரு சாட்சி உள்ளவனாக விசுவாசம் என்னை மாற்றுகிறது. தேவன் என்னை குறித்து ஒரு சாட்சி கொடுக்காம அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை குறித்து வேதனை செய்யல, பேசவில்லை. அதனால ஃபெய்த்தை வச்சு நான் எப்படியாவது மேலே வர்றதுக்கு, நான் ஐஸ்வர்யன் ஆகிறதுக்கு அதுக்காக அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. உலகத்தில் கூட அதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. விசுவாசம் சொல்லுது, விசுவாசத்தினாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். யாருக்கு முன்பாக நற்சாட்சி பெற்றாங்களா? தேவனுக்கு முன்பாக. நீங்கள் மனுஷனுடைய பிரியத்தை பெற விரும்புறீங்களா, இல்லை தேவனுக்கு முன்பாக நற்சாட்சி பெற விரும்புறீங்களா? ஆமென். கர்த்தர் என்ன குறித்து என்ன கொடுக்கணும்? சாட்சி கொடுக்கணும். அதை எது செய்து தெரியுமா? விசுவாசத்தினால தான் நற்சாட்சியை பெற முடியுமா? கடவுளுக்கு முன்பாக நான் நற்சாட்சி பெறணும் அப்படின்னா, அதாவது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற கூடாது. இன்னைக்கு இந்த காலவேளை நான் சபைக்கு வந்திருக்கிறேன், ஆண்டவரை துதிக்கிறேன், ஆனால் கடந்த வாரம் ஒரு தவறு செஞ்சுட்டேன், எனக்கு தகுதி இல்லையா சபைக்கு வர? நான் அவரை துதிக்க முடியாதா? என்னை குற்ற உணர்வு வாட்டுகிறது. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டியதில்லை. உங்களை அவருக்கு முன்பாக தைரியமாக நிற்கக்கூடிய திராணியை அவரே கொடுத்துருக்கிறார். அதுக்கு பேர் தான் நீதி. அதனால அவர்கிட்ட வர்றதுக்கு, அவரை துதிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, எதையும் சம்பாதிக்க வேண்டிய அவசியம். இயேசுவே நம்முடைய நீதியாக இருக்கிறார், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு வாக்கு பண்ணுறாரு, எனக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு, அதை நான் அடையணும், என் மூலமாக அநேகர் ஆசீர்வாதமாக இருக்கணும். அந்த பிரயாணத்தில் தேவன் என்னையே மாற்ற விரும்புகிறாரு. என்னை குறித்து அவருக்கு முன்பாக நற்சாட்சி உள்ளவனாக மாற்ற விரும்புகிறார். திரும்ப கேட்கிறேன், மற்றவங்களை விட்டுருங்க, மனுஷங்களை விட்டுருங்க, கர்த்தர் உங்களை குறித்து நற்சாட்சி கொடுக்க விரும்புகிறீர்களா? அப்படி விரும்புனீங்கன்னா அதை செய்யறது எதுன்னு கேட்டா, உங்க விசுவாசத்தினால அது ஆக போகிறது. விசுவாசத்தினாலே முன்னோர்கள் தேவனுக்கு முன்பாக நற்சாட்சி பெற்றார்கள். நான் ஒரு சில ஆர்டரில் நான் அதை கொண்டு போறேன். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11 4ஆம் வசனம், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். மறுபடியும் வாசிக்கலாமா? மறுபடியும் வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். நான் ஒன்று சொல்றேன், ஆபேல் சிறந்த ஆட்டுக்குட்டியை படைச்சான், காயின் இந்த காய்கறிகளை படைச்சான். சரி, அதுக்கு என்ன செய்வான்? அப்புறம் போவோம். ஆண்டவர் சொல்றாரு, காயின் பை ஃபெய்த் என்ன செய்யல, காணிக்கை செலுத்தல. ஆபேலும் காயின் காணிக்கை செலுத்தினாங்களா? செலுத்தினாங்க. ஆனா ஆபேலை பத்தி போடும்போது தான், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினிலும் மேலான காணிக்கையை தேவனுக்கு செலுத்தினான். நீங்க காணிக்கை செலுத்தும் போது கடமைக்குன்னு செலுத்துறீங்களா, இல்ல பயத்துல செலுத்துறீங்களா, இல்ல விசுவாசத்தை செலுத்துறீங்களா? வேதம் சொல்லுது, ஆபேல் கர்த்தர் மேல உள்ள விசுவாசத்துல செலுத்தினானா. அது ஆட்டுக்குட்டி, இது முதன்மையானது, அப்புறம் போவோம். ஆனா ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியுது, காயினுக்குள்ள எந்த விதத்துல எடுத்து செலுத்தான்னு நமக்கு தெரியல. ஆனா வேதம் சொல்லிருச்சு, ஆபேல் செலுத்தும் போது பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே செலுத்தினான். அப்புறம் அவங்களை கேட்கிறேன், ஆபேல் அதுக்கப்புறம் 100 மடங்கு பெற்றுக்கிட்டான். 1 லட்சம் போட்டான், 10 லட்சம் வாங்கினான்றது அங்க போடல. ஆனா என்ன போட்டிருக்கு வாசிக்கலாமா? வாசிங்க. போட்டிருக்கு, அதனாலே சொல்லுங்க, அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான், அவனுடைய காணிக்கையை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். கர்த்தர் என்ன பண்றாரு? அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பொருளை பத்தி அப்புறம் வருவோம். 1 போட்டா 100 வரும், 100 வந்துச்சான்றது அப்புறம் வருவோம். முதல்ல வேதம் எதை சொல்லுது? ஆபேல் காணிக்கை செலுத்துறது எப்படி செலுத்தினானா? விசுவாசத்தினால செலுத்தினானா? கர்த்தர் சொல்றாரு, அவன் விசுவாசத்தினால செலுத்தினதுனால அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அவன் என்னத்தை பெற்றுக்கிட்டான்றது ரெண்டாவது, நான் அடுத்த காண்பிக்கிறேன். அப்ப பாஸ்டர், விசுவாசிச்சா பொருள் கிடைக்காதா, திங்ஸ் கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும், நிறையவே கிடைக்கும். தேவனுக்கு முன்பாக நற்சாட்சி வாங்கின பிறகு அவங்க வாழ்க்கையிலலாம் அதிக நன்மையே கிடைச்சிருக்குது. ஆனா எதை நான் வலியுறுத்த விரும்புறேன்னு கேட்டா, ஆண்டவர் ஆபேல் 1 போட்டா 100 கிடைச்சிருச்சு அப்படின்னு வேதம் சொல்லல. கர்த்தர் சொல்றாரு, அவன் செலுத்துறான அந்த காணிக்கைய, அதை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறாராம். காணிக்கையை பத்திலாம் சாட்சி கொடுப்பாரா? இந்த இப்ப காணிக்கை பற்றி நீட்டினாங்க,
நான் செலுத்திட்டேன், இதில் என்ன பெரிய எது இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அப்படி கிடையாது. பார்க்கலாமா? போங்க, மார்க் 12 போங்க, 41. ரைட்டு, எஸ். காணிக்கை செலுத்துறது தானே. அந்த காணிக்கையிலையும் எனக்கு என்ன கிடைக்க போன்றது ரெண்டாவது, ஆனால் வேற ஏதோ இருக்குது. நான் தான் மறுபடியும் கேட்குறேன், எத்தனை பேர் நீங்க செய்கிற காரியங்களுக்கு மனுஷன் உங்களை பாராட்ட வேண்டும் என்பதை விட தேவன் அதை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? மனுஷன் என்ன பார்த்து உங்க நல்லா ஊழியம் பண்றாங்க, உங்க நல்லா பிரசங்கம் பண்றாங்க, அதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு நான் செய்கிற ஒரு காரியத்தை பார்த்து தேவன் என்ன கமெண்ட் பண்றாரு, தேவன் என்ன சாட்சி கொடுக்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். இங்க பார்க்கலாம் 41ஆம் வசனம். இயேசு எங்க உட்கார்ந்து, நான் போய் உட்கார்ந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர் பாத்தியா, காணிக்கைப்பட்டிக்கு பக்கத்திலே உட்கார்ந்துருக்காரு. இங்க யார் உட்கார்ந்துருக்கா? இயேசு உட்கார்ந்துருக்கார். இயேசு காணிக்கைப்பட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை வேளை நீங்க காணிக்கப்படுறதை கர்த்தர் பார்த்தாருன்னு? பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆராதிச்சதை பார்த்தாரு, அதை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய இதயத்தை பார்த்தாரு, நம்முடைய அங்கலாய்ப்பை பார்த்தாரு, நம்முடைய அழுகையை பார்த்தாரு, நம்முடைய நன்றியை ஏற்றுக்கொண்டாரு, எல்லாம் பார்த்தாரு. அதோட நிக்கல, என்ன பண்ணாரு? காணிக்கை போடுறதையும் பார்க்கிறாராம். ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். வாசிப்போம். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஓகே, ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டால் போதும். இப்ப நீங்க நம்ம என்ன சொல்லுவோம்? அங்க வர்றா ஒருத்தர் கத்தையா எடுத்துட்டு போறாரு காணிக்க, பெரிய ஆளா இருப்பாரு போல, பெரிய செக்கா எழுதுறாரு, கவர் பெருசா இருக்கு, அப்படி நம்ம யோசிப்போம். இதான் மனுஷ கண்ணு. கர்த்தர் கமெண்ட் பண்றாரு அதுல குறித்து. இயேசு சாட்சி கொடுக்க போகிறார். ஐஸ்வர்யவான்கள் என்ன பண்ணாங்களா? அநேகர் அதிகமாய் போட்டார்கள். நம்ம கண்ணு எங்க போகும்? அதிகமா போடுறாங்க. அதுக்கு அதிகம் போடாம இருக்காதீங்க, சரியா? ஓகே, அதிகமாய் போட்டார்கள். சரி, இப்ப இயேசு ஆனா ஏழையான உதவி என்ன பண்றா? ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாலாம். இப்ப இயேசு சொல்றார், வாசிப்போம். அப்பொழுது அவர் தம்முடைய சீசரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரையும் பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதான் குட் ரிப்போர்ட் பிஃபோர் காட். கர்த்தருக்கு முன்பாக நற்சாட்சி, கர்த்தருக்கு முன்பாக நற்சாட்சி. இயேசு சொல்றார் ஒரு காரியத்தை. இந்த ஏழை விதவை நம்மலாம் சொல்றோம், யாரு கவர் பெருசா இருக்குது, யார் அதிகம் பணம் போறான்னு நம்ம அப்படி சொல்லுவோம். ஆனா இயேசு சொல்றாரு, இவங்க எல்லாரையும் பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள். அவ எவ்வளவு போட்டா? 2 காசு போட்டா. ஆனா ஏன் சொல்றாரு, எப்படி போட்டாலாம்? அதிகமாய் போட்டாள். என்னங்க இது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் சொல்லிக்கிறேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படின்னு கேட்டா 44 போட்டிருக்கு, வாசிப்போம். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டு விட்டாள். அந்த சாக்ரிஃபைஸை இயேசு பார்க்கிறாரு பாருங்க. எல்லாருக்கும் நிறைவா இருக்குது, அதனால போடுறாங்க, அது தப்பு சொல்லலை. ஆனா ஆண்டவர் வந்து ஒரு சாட்சி கொடுக்கும்போது இவளுக்கிட்ட எதுவுமே இல்லை, இவளுடைய ஜீவனத்துக்கு தான் அந்த 2 காசு இருக்குது, அடுத்து என்ன செய்ய போறோன்னே அவளுக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு பண்றா, காணிக்கை பெட்டி வந்துருச்சு, என்ன பண்ணிட்டா? காணிக்கை பெட்டி 2 காசை போட்டு விட்டாள். எத்தனை பேர் நம்புறீங்க அது பெருகி திரும்ப அவட்ட போயிருக்கும் என்பது? ஆமென். நான் ஆராதிக்கும் போது, நான் ஊழியம் செய்யும் போது, நான் ஒரு சிறு பிள்ளைகள் ஊழியம் செய்யும் போது, நான் ஆண்டவர் ஆலயத்தில் ஒரு வேலை செய்யும் போது, நான் காணிக்கை செலுத்தும் போது, நான் செய்கிற காரியத்தை குறித்து மனுஷன் என்ன சொல்றானோ இல்லையோ, தேவன் நற்சாட்சி கொடுக்கிறாரா? நான் செய்யறத விசுவாசத்துல செய்யறேனா? 10 பிள்ளை வந்தா சண்டே கிளாஸ் எடுப்பேன் இல்ல, நான் 2 பேருக்கு எடுத்தாலும் இயேசு பார்க்கிறார். சோ நம்ம வாழ்க்கையே வேற மாதிரி வாழ்ந்துட்டோம். விசுவாசத்துல ஜெயிச்சு நான் யாருன்னு காட்டல, மலேடா அப்படின்னு போயிடுறோம், அந்த ரூட்ல போயிடுறோம். அந்த ரூட்ல போகக்கூடாது. எந்த ரூட்ல போகணும் கேட்டா, மனுஷன் என்னை பத்தி என்ன சொல்ல எனக்கு தேவை கிடையாது, நான் தேவனுக்கு முன்பாக நற்சாட்சி பெறணும். இதை நான் ரீச் பண்ண போறேன், இந்த டெஸ்டினிக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன், அதை நான் கண்டிப்பா அடைவேன். அங்க எனக்கு ஒரு பெரிய நல்ல எதிர்காலம் இருக்குது, அங்க நிறைய நன்மைகள் இருக்குது, உண்மைதான். ஆனா அதை தேவன் வைத்த வழியில போய் நான் தேவனுக்கு முன்பாக என்ன செய்யணும்? நற்சாட்சி பெற வேண்டும். எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான்.
அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா? நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம என்ன யோசிப்போம்னு கேட்டீங்கன்னா, ஏனோக்கு கதையை படிச்சுட்டு நானும் என்ன செய்யக்கூடாது, சாகவே கூடாது, ஆண்டவர் என்னை வந்து என்ன செஞ்சுக்கணும், அப்படியே எடுத்துக்கிறணும், அதை எல்லாரும் பார்த்து நான் எவ்வளவு பெரிய விசுவாசின்னு எல்லாரும் என்னை பத்தி சாட்சி சொல்லணும். நமக்கு கண் எங்க போகும்? ஏனோக்கு வந்து மரணத்தை காண்பதற்கு முன்பாக கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆண்டவர் என்னையும் அப்படி செய்யணும், எல்லாரும் அதை பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் அப்படிலாம் அந்த இன்டென்ஷனோட அதை செய்யல. அவர் அந்த நோக்கத்தோட அதை செய்யல. மரணத்தை காண்பதற்கு முன்பாகவே எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. கர்த்தர் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காகவே அதை செய்யல. அவர் அதுக்கு முன்பாக ஒண்ணு பண்ணாரு, தேவனுக்கு பிரியமான என்று சாட்சி பெற்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சரியா? அவர் எதையோ அடையணும், எதையோ நோக்கத்தை அடைஞ்சிடணுன்றதுக்காகவே அவர் போகல. அப்படியே கண்டிப்பா அது இருக்கு, உண்மைதான். நமக்கு சில காரியம் கர்த்தர் தெரியப்படுத்திடுறாரு, உண்மைதான். நான் உன்னை இப்படி உன்னை உயர்த்துவேன், சில காரியங்களை செஞ்சு சொல்லிடுறாரு, உண்மைதான். ஆனா அதை நோக்கி போகாம அந்த ஊர்ல கேட்டா மத்தவங்க என்னமோ சொல்லியிருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன். எத்தனை பேர் அந்த சாட்சி வாங்க விரும்புறீங்க? மனுஷனை ரொம்ப நல்லா பாராட்டணும், மனுஷனை நேசிக்கணும், மனுஷனை மதிக்கணும், மனுஷனை அன்பு கூறணும். ஆனா அவனை பிரியப்படுத்திருக்கா வாழ முடியாது. மனுஷனை கனம் பண்ணணும், மனுஷனை நேசிக்கணும், அன்பு கூறணும். நான் யாரை பிரியப்படுத்த வாழணும்? தேவனை பிரியப்படுத்த வாழணும். ஏன்னா அவர் எனக்கு என்ன குறித்து சாட்சி கொடுக்கணும். அது ரொம்ப ஈஸி கிடையாது, அதுல சில ஸ்ட்ரகிள் வரலாம். அதுதான் போட்டிருக்கு. அப்பதான் என்ன வேணும்? விசுவாசத்தினாலே. அப்ப கர்த்தருக்கு முன்பாக தேவனுக்கு பிரியமான என்று ஏனோக்கு சாட்சி பெறுவதற்கு அவருக்கு என்ன தேவைப்பட்டிருக்கு? பை ஃபெய்த். மற்றவனா கேலி பண்ணா கூட அவர் குடும்ப காரியத்தையும் பார்த்துட்டு என்ன செஞ்சிருப்பாரு? கர்த்தர் காரியத்தில் வைராக்கியமா இருந்திருப்பார். குட் ரிப்போர்ட். தேவன் என்னை பத்தி என்ன சொல்றாரு? 7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவரை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கணைக்குள்ளாது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். இப்ப இங்க நோவாவை குறித்து ஆண்டவர் வந்து சாட்சி கொடுத்தார். நோவா பேழையை கட்டினாரு. நோவா குறித்து கொஞ்சம் பாருங்களேன். அப்படி அங்க போங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 13ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். இங்க ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு நோவா கிட்ட. ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்ததா. ஆனா அதே அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. வாசிப்போம் நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவருக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். ஏன் நீதிமான் உத்தமன் கேட்டா, வாசிப்போம், நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆண்டவர் வந்து பூமியவே அழிக்க போறாரு, பூமியே கொடுமையால நிறைந்திருக்கிறது. ஆனா நோவா குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. நோவாவுக்கோ என் கண்கள் என்ன செய்தது? கிருபை கிடைத்தது. இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். என்டையர் பூமியில முழு உலகத்திலையும் ஆண்டவர் நோவாவை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு, உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ரொம்ப நல்லவனா இருந்திருப்பாரோ நோவா? அப்படி அந்த நல்லதை பத்தி பேசல வேதம் வந்து. அதான் உங்களுக்கு வாசித்து காண்பிச்சேன். ஒருத்தர் கூட தன்னை உண்டாக்கின தேவன் என்ன செய்யல? தேடவே இல்லை. ஒருத்தர் கூட தேடல. ஆனா பைபிள் போட்டிருக்கு, அந்த சூழ்நிலை கூட உலகமே வந்து தேவனுக்கு விரோதமா இருக்குது. ஆனா நோவா மாத்திரம், நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். இல்ல சொல்லுங்க, நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். எங்க வீட்டில் யாருமே ரட்சிக்கப்படல பாஸ்டர், நான் மட்டும் எப்படி பைபிள் படிக்கிறது, நான் மட்டும் எப்படி சர்ச்சுக்கு வர்றது, நான் மட்டும் எப்படி ஜெபிக்கிறது, நான் மட்டும் எப்படி தசமாக செலுத்துறது, எங்க காலேஜில் எங்க ஸ்கூல்ல யாருமே இப்படி இல்லை, எங்க சொந்தக்காரங்க யாருமே இப்படி இல்லை, அப்ப நான் மட்டும் எப்படி வர்றது? எங்க பூமியில யாருமே கர்த்தரை தேடல. ஆனா பைபிள் போட்டிருக்கு, நோவாவோ தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். சாட்சி கொடுக்கிறார் கர்த்தர் வந்து. நோவா பேழையை கட்டிட்டாரு அப்படி, அதெல்லாம் அப்புறம்.
நோவாவுக்கு தான் முழு பூமியும் கர்த்தர் கொடுத்தாரு. முழு பூமி எத்தனை பேருக்கு? 8 பேருக்கு, நோவாவோட குடும்பத்தாருக்கு. நற்சாட்சி பரன் சொல்றீங்க தேவனுக்கு முன்பாக, அப்புறம் பொருட்கள் நன்மை எங்க போறது? எங்க நாம முதல்ல இதுல கொஞ்சம் கவனத்தை செலுத்துறோம்னா அது கண்டிப்பா பெருசா வரப்போகுது. ஆமென். 1 தீமோத்தி 1ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அற்புதமான வசனம், வாசிங்க. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்கதரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, உன்னை குறித்து தரிசனம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, நீ இதெல்லாம் செய்ய போற. அதை முன்னிட்டு என்ன செய்ய? போராடு. கர்த்தர் உனக்கு ஒரு எதிர்காலத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அதை முன்னிட்டு என்ன செய்ய? போராடு. இப்போ இன்னொன்று சொல்றாரு, அப்படி செய்யும் பொழுது இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். என்ன? நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. விசுவாசம் மாத்திரமல்ல, என்னது? விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு முன்பாக சரியா செய்யறது கிடையாது எதையாவது, ஆனா விசுவாசத்தில் அதை செய்ய போற இதை செய்ய போற என்ன பண்றாங்க? யூதாஸ் அவன் என்ன பண்றான்? 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு இயேசுவை காட்டி கொடுக்குறான். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். சிலர்லாம் பாருங்க, ஏதோ ஒரு கொஞ்சம் பணத்துக்காக அவங்க செய்யற காரியம் ரொம்ப மோசமா இருக்கும் பாருங்க. கர்த்தர் நாமத்தை தூசிக்கிற மாதிரி செஞ்சிருவாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலையும் சேதப்படுத்திட்டாங்க. அப்ப நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. ஃபெய்த்தை பத்தி பேசும்போது தேவனுக்கு முன்பாக குட் ரிப்போர்ட், அவர் என்னை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கணும், நான் அந்த நன்மையை அனுபவிக்கணும். ஆபிரகாம் குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கார். வாசிங்களேன், அங்க போங்க வேமா. ஆதியாகமம் 18:18 ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். வாசிப்போம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தர் ஆபிரகாம் பத்தி ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. அவன் மாத்திரம் என்னை தேடுறது மாத்திரம் கிடையாது, நான் கற்றுக் கொடுத்த இந்த கட்டளைகளை, இந்த நீதியை, இந்த நியாயத்தை, இந்த கற்பனைகளை அவன் பிள்ளைகளுக்கும் அவன் பின்வரும் சந்ததிக்கும் அதை காத்து நடவுங்கள் என்று போதிப்பானாம். அப்படின்னு ஆபிரகாம் எப்படிப்பட்டவன் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். இதே ஆபிரகாம் பத்தி தான் கர்த்தர் சொன்னார். அதான் போட்டிருக்கு, ஆபிரகாம் விசுவாசத்தினாலே தான் போகிடும் இடம் இன்னதென்று அறியாமல் கீழ்ப்படிந்து போனான் போட்டிருக்கு. அப்ப கர்த்தர் எதை சாட்சி கொடுக்கிறாரு? ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை பேசுறாரு. நோவா குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறாரு? தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, நியாய தீர்ப்பு வரப்போகுது, மழை வரப்போகுது, ஆனாலும் கூட மற்றவங்க மாக் பண்றாங்க, கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, அதெல்லாம் நிராகரித்து விட்டு தேவன் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையின்படி பேலை என்ன செய்யறாரு? கட்டுகிறார். பூமியில் இருக்கிற எல்லா மனுஷரும் விரதமா இருக்கிறாங்க, ஆனா அவர் மாத்திரம் தனித்து நிற்கிறார். அவங்க குடும்பத்துல கூட கேள்வி கேட்டிருக்கலாம். நோவா படத்துல கேட்குறாங்க, ஒரு காட்டுக்குள்ள போய் மரம் அப்படி இப்படி நிற்கிது, அதை அறுத்து அதை அஸ்திபாரமாக போட்டு, பேலை கட்டுறதுக்கு என்ன வேணும்? அஸ்திபாரம் வேணும் இல்லையா? நிறைய மரமாக இருக்குது பாருங்க, அதை கட் பண்ணிடுறாங்க. அந்த 2 மரத்தை அதை பிடுங்கலை, அது அப்படியே நிற்கிது. என்ன பண்ணுறாங்க? பேலையை உண்டு பண்ணுறாங்க. அப்படி தான் காமிச்சிருக்காங்க. அது கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. வீட்டில் அவங்க மனைவி எல்லாம், அவங்க பசங்கள்லாம் வேலை பார்க்குறாங்க, அவங்க மனைவி மருமகள்லாம் சாப்பாடு கொண்டு வர்றாங்க. அப்போ கேட்குறாங்க, ஆண்டவர் உண்மையிலேயே சொன்னாரா? மழை வரும்னு சொன்னாரா? இன்னும் மழை வரலையே. அவர் சொல்லுவார், பேலையை கட்டி முடிப்போம், முடிஞ்ச பிறகு மழை வரும். தனியாலாம் நிற்கிறாரு பாருங்க, கர்த்தர் சாட்சி கொடுக்குறாரு. அவங்க செய்யறதுக்கு சப்போர்ட்டாக யாருமே கிடையாது. அப்போ பரலோகம் சாட்சி கொடுக்குது. நாம் ஒரு நன்மையை அடைகிறத விட வாக்குத்தத்த சுதந்திரத்துக்கு முன்பாக தேவன் என்ன செய்கிறாரு? நம்மையே மாற்ற விரும்புகிறார். நம்முடைய பேச்சை, நம்முடைய செயல்களை, நம்முடைய வாழ்க்கை முறையை, நம்முடைய எண்ணங்களை நம்மையே மாற்ற விரும்புகிறார். யாக்கோபு எப்படிப்பட்ட ஆளு? எத்தன், பேர்வழி, எல்லாரும் ஏமாத்திட்டு அவனுக்கு என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணும். அப்பாவுக்கு இருக்க ஆசீர்வாதம் ஏன் மேல வந்துடணும். ஏசாக்கு போகாம நல்ல விஷயம் தான். என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணும். சேஷபுத்திர பாகத்தை கூல கொடுத்து எழுதி வாங்குறான். அவன் செஞ்சது சரியா தப்பா? அவன் செஞ்சது தப்பு. ஆனா எதுக்காக செஞ்சான்றது ரைட்டு. யாருக்கு முன்னாடி? கர்த்தருக்கு முன்பாக. நம்ம என்ன சொல்லுவோம்? எத்தனை சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் அப்படி பார்க்கறது இல்லை.
அவன் செஞ்சிட செய்கை தப்பு தான். ஆனால் அவனுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குது. அவனுக்கு என்ன வேணும்? பிளெஸ்ஸிங் வேணும். அது எப்படி அடையிருந்தா அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. கர்த்தரோட அவனை என்ன பண்றாரு? இங்க வா, நான் உன்னை பிளஸ் பண்றேன். மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் நீ பரம்புவாய். ஆக்குனாரா இல்லையா யாக்கோபு? இன்னைக்கு நான் சொல்றேன், இப்ப அப்படியே ஆக்குனாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவன் அந்த அடைய ஆசைப்பட்டான். கர்த்தர் ஒண்ணு பண்ணாரு. முதல்ல யாக்கோபை மாத்தினாரு. யாக்கோபு கேட்கிறாரு, உன் பேர் என்ன? யாக்கோபு. இனி உன் பேர் யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும். நான் ஒன்ன மாத்துறேன். நீ ஏன் மாத்தினேல? இப்ப எங்க மாட்டின? லாபான் வீட்டுல மாட்டின. உண்மையா இருந்து உனக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேன்றான். ஏமாத்த பார்த்தா கிடைச்சிக்கு நினைச்ச. இப்ப உண்மையா இருக்கிற அவன் ஏமாத்தலாம். அவன் உன்னை ஏமாத்த நான் விட மாட்டேன். ஆள் மாறிட்டியப்ப எப்படியாவது இரு பரிவாரத்தை அடையணும்னு அவனை முயற்சிக்கிற அந்த ஆளை நிறுத்திட்டு, கண்டிப்பா பொறுமையா இருப்பா, இரு பரிவாரம் வரப்போகுது, வெறும் கையா இருந்தவனை நிரப்ப போறேன், உண்மைதான். ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஆள் மாறணும். எத்தனை இருக்கக்கூடாது, ஏமாத்து பேர்ல இருக்கக்கூடாது. நீ எனக்கு முன்பாக உண்மையில அவனா மாறணும். விசுவாசம் அதை அவனை அப்படி ஆக்கினது. அவன் நம்பினான். எனக்கு தரிசனமாகி எனக்கு தோன்றின அந்த தேவன் சொல்லி இருக்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்ய உன்னை கைவிடுவதில்லை. அப்ப லாபான் ஏமாத்துறான். யாக்கோபுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நான் யார் தெரியுமா. ஆனா இப்ப அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்றான்? விசுவாசத்தினாலே கண்டிப்பா கர்த்தர் வெளிப்பட போறாரு. அப்ப யாக்கோபு நற்சாட்சி பெற்றான். தேவனுக்கு முன்பாக நன்மையும் பெற்றுக்கொண்டான். அவனே சொல்றான், வெறும் கையா கோலும் தடியுமா அந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இரு பரிவாரங்களையும் உடையவனானேன். அப்படி கர்த்தர் கொடுத்ததை எடுக்கிறதுக்காக யார் வந்தாலும் எடுக்க முடியாது. கர்த்தர் கொடுத்ததை எடுக்க எவனாலையும் முடியாது. அப்போஸ்தலர் 13:22 வாசிப்போம். பின்பு அவர் அவனை தள்ளி, அதாவது கர்த்தர் சவுலை தள்ளி, வாசிப்போம், தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். கர்த்தர் தாவீதை குறித்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறாரு. தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படின்னா அவர் பார்த்துட்டாருன்னு அர்த்தம். தாவீது ஊருக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிரியமானவனாக்கும். அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனா அவங்க அப்பாவே அவனை ரிஜெக்ட் பண்றாரு. அவன் ராஜாவாகிறதுக்கு அவனுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறாரு. சகோதரர்கள் அவனை ஏளனம் பண்றாங்க. சவுல் நாட் பாசிபிள், உன்னால அது முடியாதுன்னு சொல்றான். எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா கர்த்தர் தாவீதை குறித்து என்ன சொல்றாரு? ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். இப்ப நீங்க இன்னொன்னு சொல்றேன், தாவீதை பத்தி மத்தவங்க என்ன சொல்லியிருப்பாங்க தெரிஞ்சிருந்தா? அவன் ஒரு கொலைக்காரன், அவன் அடுத்தவனுடைய மனைவியை அவனை கொன்னு எடுத்தவன். அது உண்மைதான். அது அவன் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தது. அவன் உணர்வு உள்ளவனாக இருந்தான், மன்னிப்பு கேட்டான், கர்த்தர் அவன் பாவத்தை மன்னிச்சார். அதுக்காக நம்மளும் அப்படின்னு சொல்ல வரல. என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, மற்றவன் என்னை பற்றி என்ன சொல்கிறான்றது இங்கே முக்கியம் கிடையாது. தேவன் என்ன சொல்கிறாரு. அடுத்தவங்ககிட்ட நான் என் பேரை நல்லாக்கிக்கிறணும் அப்படின்ற அந்த நோக்கமே ரொம்ப தப்பான நோக்கம். கர்த்தர் என்ன பார்க்குறாரே, கர்த்தருக்கு முன்பாக இருதயம் சரியா இருக்குதா? அவர் என்னை குறித்து என்ன சொல்ல போகிறாரு? ஒருவேளை தவறுனா கூட கர்த்தாவை என்ன மன்னியும். அந்த இருதயத்தை என்ன செய்ய கர்த்தர் பார்க்குறாரு. கர்த்தர் சாட்சி கொடுக்குறாரு. இன்னும் சொல்ல போனால் அவன் இதெல்லாம் செய்ய போகிறான். கிங் ஆன பிறகுதான் இதெல்லாம் செய்ய போகிறான். தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனா கண்டவர் அவன் இந்த விஷயத்தெல்லாம் செய்ய போகிறான்னு தெரியுமா தெரியாது அவருக்கு? அப்படி தெரிஞ்சு ஏன் இவனை பற்றி மாத்திரம் அப்படி சொன்னார்? தாவீது இந்த மாதிரி தான் குற்றங்கள் செய்ய போகிறான்னு கர்த்தர் தூர பார்வையில் பார்த்துருந்தார் அப்படின்னா, அவனை பற்றி ஏன் இப்படிப்பட்ட ஒரு காமெண்ட்ரியை கொடுக்கணும்? ஏன் அவனை பற்றி இப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சியை கொடுக்கணும்? தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனா. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? எவன் நீதிமானு, எவன் நல்லவன், எவன் உத்தமன்னு நிரூபிக்கிற ஆள் யாரு கிடையாது. நீங்களும் நானும் கிடையாது. யாரையாவது பார்த்து அவர் உத்தமரு, இவர் ரொம்ப நல்லவர், இவர் ரொம்ப கெட்டவர், இந்த மாதிரி எடை போட வேண்டியது நம்ம வேலையே கிடையாது. எரிகோ பட்டணத்தில் அழிக்கப்பட போகுது, பட்டணமே அழிக்கப்பட போகுது. அவ்வளோ பெரிய பட்டணத்தில் ஒரே ஒரு ஆளை தான் தேவன் தனக்கு முன்பாக நீதிமானாக பார்த்தார். யாரை? சத்தமா சொல்லுங்க. ராகாப் நீதிமானா? நம்ம கண்கள் படி ராகாப் நீதிமானா? வேசி. நம்ம கண்கள் படி அவ வேசி, தேவன் பார்வைப்படி அவன் நீதிமான். எவன் நீதிமான் எவன் நீதிமான்ல நிர்ணயிக்கிறது நம்ம கிடையாது. அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அந்த காலகட்டம் என்ன,
அவங்க என்ன செஞ்சாங்க, அது யாருக்கு முன்பாக செஞ்சாங்க, அவங்க இருதயத்தின் நிலை என்ன, நம்ம கண்ணு அதைத்தான் பார்க்கும். ஆனா கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். அதை அவன் ஏன் செஞ்சான்னு பார்க்கிறவர், அந்த இன்டென்ஷனை பார்க்கிறவர், நோக்கத்தை பார்க்கிறாரு. அதான் நான் சொல்றேன், ஆலயத்தில் வேலை பார்க்குறீங்களா, ஊழியம் பண்றீங்களா, காணிக்கை விதைக்கிறீங்களா, கர்த்தரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்றீங்களா, எந்த இன்டென்ஷனோட பண்றீங்க, யாருக்காக பண்றீங்க, யாருடைய பாடத்தை பெறதுக்காக பண்றீங்க? மனுஷனுக்கு முன்னா செய்றீங்களா, தேவனுக்கு முன்பாக செய்றீங்களா? நீங்க மனுஷனுக்கு முன்ன செஞ்ச எல்லா நற்கிரியைக்கும் இங்கேயே பலன் முடிந்து விட்டது. அது என்ன தெரியுமா? மனுஷனுடைய பாராட்டு. நாம செய்யற தான தர்மம், நாம செய்யற ஜெபம், நாம செய்யற உபவாசம், இது 3 யாருக்கு தான் தெரியணும்? அந்தரங்கத்தில் இருக்கிற கர்த்தருக்கு மாத்திரம் தான் தெரிய வேண்டும். நாம யாரும் கர்த்தரை ப்ரூவ் பண்ணுவாரு. சூஸ் குட் ரிப்போர்ட் அபவ் குட்னஸ். நன்மைகளுக்கு மேலாக நற்சாட்சியை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் என்ன சொல்றாரு? தேவன் நியமித்த வழியில போய் ரீச் பண்ணையா நீ? தேவன் உன்னை பத்தி என்ன சாட்சி கொடுக்கிறாரு? முடிவாக ஆளை மாத்துறாரு. ஆண்டவர் வந்து பேதுரை சூஸ் பண்றாரு. நீ கேபா என்னப்படுவாய்ன்றாரு. நானல் மாதிரி இருக்கிற ஆளு, ஆனா அவனுக்குள்ள வெளிப்பாட்டை கொடுத்து அவனை கற்பாறையா மாத்துறாரு. இந்த கல்லில் மேல் என் சபையை நான் கட்டுவேன். நம்ம கண்ணு பார்க்குது, நானல் மாதிரி ஆளுங்கவன், இவனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, பிரயோஜனம் இல்லாதவன். அது உங்க பார்வை. தேவன் சொல்லாரு, நீ கேபா என்னப்படுவாய், உன் மேல் நான் சபையை கட்டுவேன். விசுவாசனால தான் அந்த நற்சாட்சியை பெற முடியும். சஸ்டெயின் பண்றோம். உதாரணத்துக்கு பாருங்களேன், தானியேலை தூக்கி ஜெபம் பண்ணதுக்காக சிங்கக்கவியில போட்டாங்க. 3 எபிரேய வாழ்வரை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க? அந்த சிலையை வழங்காததுக்காக அக்னி சூழலில் போட்டாங்க. சிங்கக்கவியில போறதுக்கு முன்பாகவும் அக்னி சூழலில் போடுறதுக்கு முன்பாகவும் தேவன் காப்பாற்ற முடியுமா? முடியாதா? முடியும். கர்த்தர் ஒரு சாட்சி ஏற்படுத்தினார். எல்லாம் நல்லா பாருங்க, எனக்கா எப்படி வைராக்கியமா நிக்கிறாங்கன்னு பாருங்க. சிங்கக்கவியில போட்டாலும் பரவாயில்ல, நான் ஜெபம் பண்ணுவேன். அக்னி சூழலில போட்டாலும் பரவாயில்ல, நான் அந்த சிலையை வணங்க மாட்டேன், விக்கிரகத்தை வணங்க மாட்டேன். இதுதான் சாட்சி. யோசேப்பை பாருங்க, போத்திபார் மனைவி பாவம் செய்ய இழுக்கிறா. அது யாருக்குமே தெரியாது. ஆனா அந்தரங்கத்தில் ஆவிக்குரிய உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அவனுடைய ரேங்க் வந்து கூடுது. அப்படி அந்தரங்கத்தில் தேவனுக்கு முன்பாக இத்தனை பெரிய பொல்லாங்க எப்படி செய்யறது? ஆவிக்குரிய விதத்துல உலகத்துல அவனுடைய ரேங்க் வந்து அதிகமாகுது. அவனுக்கு கொடுக்கப்படுற உயர்வு ரொம்ப பெருசா இருக்கு. அதை அவன் பை ஃபேத் தான் பண்ணான். விசுவாசத்தினால தான் கர்த்தருக்கு முன்பாக நின்னான். அப்படி செஞ்சதுக்காக அவனுக்கு நன்மை நடக்கல. போத்திபார் மனைவி தள்ளி விட்டு ஓனதுக்காக யோசேப்புக்கு நன்மை நடக்கல. என்ன நடந்துச்சு? ஜெயில போட்டாங்க. அதான் விசுவாசம். நீ என்ன ஜெயில போட்டாலும் பரவாயில்ல, உனக்கு முன்பாக நற்சாட்சி பெறுறது எனக்கு முக்கியம் இல்ல. விசுவாசம் சொன்னீங்க, ஜெயில கிடக்கிறாரு. விசுவாசம் சொன்னீங்க, ஜெயில கிடக்கிறாரு. அப்ப யோசேப்பு வந்து அதிபதி ஆயிரணும், சிறைச்சாலைக்கு அதிபதி ஆயிரணும், போத்திபாருக்கு வீட்டு விசாரணை கத்தனா மாறிடணும், மேலாயிரணும், தலையாயிரன்றதை விட அவர் வந்து கர்த்தருக்கு முன்பாக நற்சாட்சியே தெரிந்து கொண்டார். முதலாவது கர்த்தரே மேல உட்கார வச்சார். ஃபெய்த் எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா? அதை நான் மேல் தலையாகணுன்றதுக்குரிய நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரை வார்த்தை அறிக்கை செய்கிறேன், கர்த்தனை வாழாக்காமல் தலையாக்குவார், உயர்ந்த சாதனங்களை கொண்டு போய் நிறுத்துவார். 2வது வருது அது. ஆனா அதுக்கு முன்னாடி அவன் வாழ்க்கை முறை காட்டுது, கர்த்தனை பத்தி நற்சாட்சி கொடுக்கணும். அதுவும் பை ஃபெய்த். நிச்சயமா கர்த்தர் எதை இடத்துல உயர்த்துவார். இன்னைக்கு சிறைச்சாலையில போட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் வந்து என் நீதியை விளங்க பண்ணுவார். பை ஃபெய்த். அப்ப விசுவாசத்துக்கு எவ்வளோ பெரிய மீனிங் இருக்கு பாத்தீங்களா? சும்மா ஜென்ரலா பெரிய சர்ச்சை கட்டுறதுக்காக விசுவாசிக்கிறேன், வீடு கட்டுறதுக்காக விசுவாசிக்க போறேன், அது அடுத்தது. அதுவும் ரொம்ப முக்கியம். அதான் நான் சொல்றேன், ரெண்டுமே ரொம்ப முக்கியம். 2 கண்ணு மாதிரி. உங்களுக்கு இந்த கண்ணு வேணுமா, இந்த கண்ணு வேணுமா? இயேசு நாமத்தை சொல்லி பிசாசை துரத்த போறாங்க. இயேசு அறியாதவங்க துரத்த போறாங்க. அப்ப அந்த பிசாசு என்ன செய்யுது? அவங்கள பார்த்து ஒன்று சொல்லுது, பவுலையும் அறிவேன், இயேசுவே அறிவேன், நீ யாரான்னு கேக்குது. அப்படின்னா பிசாசு வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல யார் யார் எவன் என்ன செஞ்சிருக்கு தெரிஞ்சு வச்சிருக்கு. கர்த்தருக்கும் தெரியுது, யாருக்கும் தெரியுது? பிசாசுக்கும் தெரியுது. அப்ப பவுல், இயேசு இவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையும் இந்த இயேசு நாமத்தை சும்மா பயன்படுத்துறானே அவன் அந்தரங்க வாழ்க்கைக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. குட் ரிப்போர்ட் இல்ல. கர்த்தர் மன்னிப்பார் பாவத்தை. ஆனா எது முக்கியம்? நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. எல்லாம் வாசிங்க. மத்தேயு 25:23. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். இந்த சம்பவம் நல்லா தெரியும். தாளந்து கொடுக்கிறாரு. 1 தாளந்து, 2 தாளந்து, 5 தாளந்து.
அதை ஒருத்தன் புதைச்சிட்டான், 2 பேர் அதை யூஸ் பண்ணி வியாபாரம் பண்ணி பெருக்கிறாங்க. முடிவில் ஆண்டவர் சொல்றாரு, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. எதுக்கு? இதுக்கு விசுவாசம் தேவை. என்ன தெரியுமா? கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய். எத்தனை ராமன் சொல்றீங்க? கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க. விசுவாசம் வேணும். நான் பெரிய ஆள் ஆயிரணும், அநேகருக்கு அதிகாரி ஆயிரணும், பெரிய சர்ச் ஆயிரணும், எங்க சர்ச்சுக்கு 1000 பேர் வரணும். எல்லாருக்கும் தான் இருக்கு ஆசை. அதுக்கு முன்னாடி ஒண்ணு வரணும். கர்த்தர் வாயில ஒரு ரிப்போர்ட் வரணும். நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, பை ஃபெய்த், விசுவாசத்தினால நீ கொஞ்சத்திலே உண்மை இருந்தபடினால ஒன்னும் கவலைப்படாத. நீ குட் ரிப்போர்ட்டை சூஸ் பண்ணிட்ட, எனக்கு முன்னாடி உண்மையா இருந்த, இப்ப குட்னஸ் நன்மை நானே தர்றேன், உன்னை நான் அநேகருக்கு அதிகாரியாக வைப்பேன். எப்படியாவது அதிகாரி ஆயிரணும், எப்படியாவது அது பண்ணி மேல வந்துடணும்னு நினைக்காம, நீ நான் கொடுத்த வச்சது உண்மையா இருந்தேல, கொஞ்சத்துல உண்மையா இருந்தேல, நான் உன்னை அதிகாரியா வைப்பேன். பைபிள் போட்டிருக்கு, 10 பட்டணங்களுக்கு நீ அதிகாரியாயிரு. ஸோ ஆண்டவர் ஏதோ சாட்சி கத்திரக்கும்பா நல்லவன் பேர் எடுத்தா போதுங்க, நமக்கு ஒன்றும் கிடைக்காதுங்க, அதை பற்றி வேதம் சொல்லலை. கடவுளுக்கு முன்பாக குட் ரிப்போர்ட் வாங்கணும் அப்படின்னா அவனுக்கு கர்த்தனை பண்ணார், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் மனுஷன் மட்டும் கொட்டும்படி செய்கிறார். மற்றவன் ஓடுனானே, வேகமா ஓடி போய் அடைன்னு ஓடினானே, அவனை விட அதிகம் கொடுக்கிறாரு. லோத்து வேகமா போனான் சோதம் குமார பட்டணத்துக்கு, ஆனா ஆபிரகாம் கர்த்தர் அந்த தேசத்தையே கொடுத்தார். அதே சோதோம் ராஜா பொன்னையும் வெள்ளியும் குவிச்சு வைக்கிறான், ஆனா அந்தரங்கத்துல ஆபிரகாம் கர்த்தருக்கு நேரா கையை உயர்த்தினார். ஆவிக்குரிய உலகம் பார்த்துக்கிட்டே இருக்குது. மோசையை பத்தி கர்த்தர் ஒரு சாட்சி கொடுக்கிறார். மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். மோசையை பத்தி கர்த்தர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறாரு, உண்மையான ஆள். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? ஹல்லேலூயா. நம்ம நிறைய வாக்குத்தத்தங்களை நம்மளை ஆண்டவர் கொடுத்துருக்காரு, நம்ம நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், பொறுமையாக பெற்றுக்கொள்ள போகிறோம். அட் த சேம் டைம் அந்த ஜேர்னியில் தேவன் நம்மளையே மாற்றுறாரு. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தாவே என்னை மாற்றும். மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தாவே என்னை மாற்றும். மேக் மீ லார்ட், சேஞ்ச் மீ லார்ட். அந்த கெட்ட குமாரன் தான் ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு போய் வேசிட்டு செலவழிச்சிட்டு திரும்ப வர்றான், புத்தி தெரிந்து திரும்ப வர்றான். நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன், ஆபிரகாமு, யாக்கோபு, நோவா எடுத்துக்கிட்டிங்கன்னா, நோவா நற்சாட்சி மட்டும் பெற்றாருங்க, அவ்வளோதாங்க. இல்லை, கிடையாது. நோவா அன்னைக்கு இருக்கிற எல்லாரையும் விட தேவனோடு சஞ்சரித்து கொண்டு வாழ்ந்த நிமித்தமாக பேழையை கட்டி முடிச்சதுக்கப்புறம் அவர் ஒன்றுமே செய்யலை. எல்லா மிருகங்களும் அவர் சொல்லாமலே எங்கே வந்துருச்சு? பேழைக்குள்ளே வந்துருச்சு. எல்லாம் அவன் கண்ட்ரோல் கீழே இருக்குது. பூமி அவனோடது தான். சகல காட்டு நாட்டு மிருகம் என்ன பண்ணுது? கரெக்டாக பேழைக்குள்ளே வருது. நான் சொல்ற ஆத்துமாக்கள் வரும், ஆமேன். நான் சொல்ற ஐஸ்வர்யம் வரும், இயேசு நாமத்தினால. உயர்வு வரும், சுகம் வரும், பிள்ளை வரும், ஆமேன். காரியம் மாறும், கர்த்தரே செய்வார். அதை புளிட்டு போய் புலி சிங்கம் பேழைக்குள்ள அப்படிலாம் சொல்லலை. சிங்கத்திட்ட யார் பேசுனா? கர்த்தர் பேசியிருப்பாரு. மீன் கிட்ட யார் பேசுனா? கர்த்தர் பேசியிருப்பாரு. பேசுவாரா? நம்ம வேலை தேவனுக்கு முன்பாக. தப்பு செஞ்சனா கர்த்தாவே என்ன மன்னியும். திறந்த புஸ்தகமா இருக்கிறேன், எஸ் நான் தவறு செஞ்சுட்டேன், என்ன மன்னி ஆண்டவரே, ரத்தத்தால் கழுவும். கடைசி ஆள், அற்புதமான சாட்சி பெற்ற ஒரு ஆள் பைபிள் உங்களுக்கு தெரியும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சியோட சிறந்த சாட்சி யாருன்னு கேட்டா இயேசு யோர்தானில் போய் ஞானஸ்தானம் எடுக்க போறாரு. அப்போ யோவான் ஸ்தானம் சொல்றாரு, நான் உம்மிடத்துல வரணும், நீ என்ன இடத்துல வந்திருக்குன்னு சொன்ன. ஏசு என்ன சொல்றாரு? அந்த பயம் உனக்கு இருக்கட்டும், பயப்புள்ள, நான் வந்தோடனே நீ ஞானஸ்தானம் கொடுத்துருவியா? நான் யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்லல. என்ன சொல்றாரு? இப்படி நாம தேவநீதி என்ன செய்வோம்? நிறைவேற்றுவோம். இதுல நான் யாரு நீயான்ற முக்கியம் இல்லை, தேவ நீதி நிறைவேறிச்சா, கர்த்தர் சொன்னபடி பிதா சொன்னபடி நம்ம செய்யறோமா, அதான் முக்கியம். நான் என்ன தாழ்த்துறேன். இயேசுக்கு யார் ஞானஸ்தானம் கொடுத்தா? யோவான் ஸ்தானம் கொடுத்தாரு. கொடுத்து முடிச்ச உடனே எந்திரிச்ச உடனே வானம் திறந்துருச்சு. பெரிய சத்தம் வருது, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவர் வாக்குக்கு செவி கொடுங்கள். எப்படிப்பட்ட குட் ரிப்போர்ட்! மேலும் சத்தம் வருது, பிசாசும் வர்றான். இந்த ராஜ்யத்தின் சகல மகிமையை காண்பிச்சு என் காலில் விழு, எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றான். ஏசு என்ன சொன்னாரு? போடா பிக்காளி பயலே, அப்பால போ சாத்தான் என்னாரு. ரேங்க் கூடிடுச்சு. ஆண்டவர் அக்கௌண்ட் நம்பர் தர்றேன், யாருக்கும் தெரியாம லிங்க் அனுப்பிச்சு விடு, பார்ட் பை பார்ட் பேமெண்ட் போடு, அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. முடிச்சிட்டாரு. அப்பால போ சாத்தானே. அப்ப இழந்துட்டாரா இயேசு?
தேவன் ஒன்று பண்ணாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை இயேசு கொடுத்துட்டாரு. சகலத்தையும் அவர் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்திட்டார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவையும் இயேசுவின் நாமத்துக்கு முடங்க செய்து விட்டார். அன்னைக்கு மாத்திரம் பிசாசுக்கு செவி கொடுத்திருந்தா அந்த நன்மையை வாங்கியிருப்பாரு. அது கொஞ்ச காலம் தான் இருந்திருக்கும், இழந்து போயிருப்பாரு. ஆனா அதை நிராகரிச்சுட்டு குட் ரிப்போர்ட் பிஃபோர் மை ஃபாதர், பிதாவுக்கு முன்பாக நற்சாட்சியை பை ஃபெய்த் தெரிந்து கொண்டாரு. நான் சிலுவைக்கு போவேன், அடிக்கப்படுவேன், தேவ திட்டத்தை நிறைவேற்றுவேன், ஆனா எனக்கு ஒரு பெரிய உயர்வு இருக்குது, என் சிலுவைக்கு பின்பாக ஒரு சிங்காசனம் இருக்கிறது அப்படின்ற சிங்காசனத்தை நற்சாட்சியை விட்டுட்டு போய் சுதந்திரிக்கல, நற்சாட்சி வாங்கிட்டு போய் சுதந்திரிச்சார். அல்டிமேட்டா அது எங்க போய் முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு கேட்டா, நன்மை 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 நன்மை, ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம், பணம் பொருள் பொருள், அதுல போய் அதை மட்டும் நாடாம நன்மையும் முக்கியம், அதுக்கு முன்பாக எது முக்கியம், நற்சாட்சி முக்கியம் சொல்றது அது அந்த வாழ்க்கை முடிவுல பிதாவுக்கு மகிமை உண்டாக்குகிறது, கடவுள் நாமம் மகிமைப்படுது. அந்த வசனத்தை மட்டும் வாசித்து முடிச்சிருமா? வாசிங்க, முடிப்போம். 2 பேதுரு 1:17, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவ்விடத்தில் பிரியமா இருக்கிற என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து இயேசுவுக்கு உண்டாகி, வாசிப்போம், பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது. போதும், வானத்துக்கு சத்தம் வருது இல்ல, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், அது வேற ஒண்ணும் இல்ல, பிதாவாகிய தேவனால் இயேசு பெற்ற கனம் மகிமை. எத்தனை பேர் உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த விசுவாசியை ரொம்ப உண்மையுள்ளவன் அப்படின்னு சொல்ல விரும்புறீங்க? ஆமேன். எத்தனை பேர் அப்பா வாயிலிருந்து நம்மளை குறித்து நல்ல சாட்சி வரணும்னு விரும்புறீங்க? ஆமேன். எழுந்திருப்போம். ஆக விசுவாசம் ரெண்டையும் செய்து எனக்கு நான் விசுவாசிக்கிற நன்மையும் கொண்டு வருது, நற்சாட்சிகளனாக மாற்றுது. அந்த பிரயாணத்தில் நான் சஸ்டெயின் பண்ணணும், உண்மையிலவனாக இருக்கணும், எப்படியாவது அடைஞ்சிருன்ற இடத்துக்கு நான் போக விடாமல் என்னை சஸ்டெயின் பண்ண வைக்குது. எது என்னை காத்துக்கொள்ளுது? எது? விசுவாசம். அது ஒன்று சொல்லுது, ஏய் அவசரப்படாத, பதறாத, பயப்படாத, கர்த்தர் வாக்கு பண்ணிக்க தரப்போறாரு, பெருசாக தரப்போறாரு, அந்த நன்மை வரதான் போகுது, விட்டுறாத, உன் வாயின் அறிக்கையை மாற்று, நீ செயல்பாடை மாற்று, வாழ்க்கையை அனுதின வாழ்க்கையை மாற்று, ஜெப வாழ்க்கையை மாற்று, நீ மாறு, நீ மாறு, உனக்கு அது வரப்போகுது அப்படின்னு ஃபெய்த் சொல்லுது. ஆமேன். அதனாலே விசுவாசத்தினாலே முன்னோர் நற்சாட்சி பெற்றார்கள். கண்களை மூடுவோம். தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம், நீர் அனுப்பின வார்த்தைக்கு நன்றி. இது எங்களுக்குள்ள விதைக்கப்பட்டு 100 மடங்கு அறுவடை விளைச்சலை உண்டாக்குறதுக்காக நன்றியப்பா. அது நன்மையை மாத்திரமல்ல, நற்சாட்சி உள்ளவர்களாக எங்களை மாற்றுகிறது. ஒருவேளை இன்றைக்கு அப்படி ஒரு இடத்துல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் எங்கள் பாவங்களை மன்னிக்கிறீர், எங்கள் குற்றங்களை மன்னிக்கிறீர், மறுபடியும் புதிதாக துவங்க கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். நற்சாட்சியும் பெற்று நன்மையும் பெற்று அனுபவிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அப்படி செய்கிறீர், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.